வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் எடுத்த அளவில் இருந்து அந்த ஒரிஜினல் பாடியை நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி ஒரிஜினல் பாடியை நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அளவு ப்ளவுஸில் எடுத்த அளவை வச்சு நம்ம இன்றைக்கி அந்த எப்படி பிரிக்கிறதுங்கிறத அளவீடுகளை எப்படி பங்கீடு பண்ணி அளவு ப்ளவுஸ்லேருந்து அந்த ப்ளவுஸினுடைய ஒரிஜினல் பாடியினுடைய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் எழுதின அளவுகள் ஃபுல்லாக இதில் நம்ம எழுதி வச்சுருக்கோம். இதில் பாடியினுடைய அளவை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கிறோம். இந்த அளவு ப்ளவுஸில் இருந்ததில் பாடியினுடைய பேக் அளவும் ஃப்ரண்ட் அளவும் சேர்த்து 36 இன்ச்சு அளவு ப்ளவுஸினுடைய மொத்த அளவு. இந்த ப்ளவுஸினுடைய மொத்த சுற்றளவு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் சேர்த்து 36 இன்ச்சு. இந்த 36 இன்ச்சில் ஒரிஜினல் பாடியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த ஒரிஜினல் பாடியை நம்ம எடுத்தால் மட்டுமே தான் 4+1 ப்ளவுஸை மாற்றி வெட்ட முடியும். இப்போ இந்த ப்ளவுஸினுடைய இடுப்பு 28. காமனாக எந்த ஒரு ப்ளவுஸுக்கும் இடுப்பில் இருந்து 4 இன்ச்சு பாடியினுடைய அளவு அதிகமாக இருக்கணும். அப்போ இதில் இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். இந்த 28 இன்ச்சு இடுப்புக்கே பாடி முன்பின் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ளவுஸ் நம்ம கையில் இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸினுடைய பாடி இந்த ப்ளவுஸினுடைய அளவு 36 இன்ச்சு இருக்குது. அப்போ 28 இன்ச்சு ப்ளஸ் 4 சேர்த்தா இடுப்பினுடைய அளவு 28 ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்தா 32. 28 ப்ளஸ் 4 சேர்க்கும்போது 32 இன்ச்சு. இப்போ இந்த 32 இன்ச்சு பாடி கரெக்டு தானா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, அளவு ஜாக்கெட்டில் 36 இன்ச்சு மொத்த லூஸ் இருக்குது. அப்போ இந்த 32 நம்ம கட்டிங்கில் 4+1 ப்ளவுஸுக்கு மாற்றும்போது 32 டிவைட் 4 8 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 9 இன்ச்சு வந்துடும். அப்போ 36 இன்ச்சு நமக்கு ரெடி தேவை. அப்போ 9 இன்ச்சு வச்சு பேக் நம்ம வெட்டினோம் அப்படின்னா பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் சேர்த்து 4 9 36. அப்போ இந்த 36 இன்ச்சு லூஸ் கிடச்சிரும். அப்போ 28 இன்ச்சு இடுப்புக்கு நம்ம 4 இன்ச்சு சேர்த்து 32 இன்ச்சு பாடின்னு நம்ம எடுத்த இந்த ப்ளவுஸுக்கு எடுத்த அளவு சரியான அளவு. 32 இன்ச்சு பாடிங்கிறது சரியான அளவு. இப்போ இந்த 32 இன்ச்சு பாடியை வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து பாடியை எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிற வழிமுறை. நல்லா மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட் விஷயந்தான். அதாவது ப்ளவுஸினுடைய இடுப்பினுடைய கரெக்டான அளவு எடுத்து 28 ப்ளஸ் அது கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணணும். எந்த ப்ளவுஸுக்காக இருந்தாலும் நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணி வரும்பொழுது 32. அப்போ அளவு ப்ளவுஸில் இருந்த அளவுனுடைய மொத்த லூஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கு. நம்ம அப்போ 8 ப்ளஸ் 1 இன்ச்சு 9 36. இதை மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸ் அளவு எடுத்தாலும் சரி, மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு அளவிட பங்கீடு பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் அந்த மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த அளவை வச்சு தான் நம்ம அடுத்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேல் பாடியினுடைய அளவை தீர்மானிச்சிட்டோம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் சென்ட்ரு பாடி ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் சேர்த்து 35.25 தான் இருக்குது. 35.25 இருக்குது. அப்போ இந்த சென்ட்ரு பாடியினுடைய அளவு நம்ம எப்படி ப்ளவுஸில் கொண்டு வரோம் அப்படின்னா, பேக்கு கட்டிங் பண்ணும் பொழுது 9 இன்ச்சு வச்சு பேக் பட்டுன்னு மேலே பாடி லூஸில் 9 இன்ச்சு. இந்த பாடி லூஸில் 9 இன்ச்சு வச்சுருவோம். கீழே இடுப்பு 28க்கு 7 இன்ச்சு. 28 டிவைட் 4 7 ப்ளஸ்ஸு 3/4. இப்போ 7.25 இன்ச்சு இந்த கீழே வச்சுட்டு 7.25 இன்ச்சு வச்சு நம்ம இதில் கிராஸ் பண்ணுவோம். பேக்கினுடைய இந்த இடம் சென்ட்ரு பாடியினுடைய இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மீதியை ஃப்ரண்டில் ஆட் பண்ணி நம்ம 4 டிவைட் பண்ணி வச்சு கட்டிங் பண்ணணும். அது நம்ம கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாகவும் சொல்லிடுவோம். இப்போ நம்ம சென்ட்ரு பாடியை எப்படி கொண்டு வர்றோங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். அப்போ அந்த சென்ட்ரு பாடியும் நம்ம கொண்டு வரணும். ஆனால் அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 35.25 தான் இருக்குது. ஆனால் மேலே மேல் பாடி அதிகமாக இருக்குது. இந்த ப்ளவுஸில் ப்ளவுஸை பார்க்கும்போது சென்ட்ரு பாடி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த அளவு ப்ளவுஸ்கள் வர்றதில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வரும்.
அந்த கம்ப்ளைண்ட்டுகளையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ளவுஸுக்கு மேல் பாடிக்கும் சென்டர் பாடிக்கும் வந்து 1 இன்ச்சு வித்தியாசம் வர்ற மாதிரி அளவீடுபடி பாடி கரெக்டாக தான் இருக்குது. பட்டு இந்த ஜாக்கெட்டை அளவு ஜாக்கெட்டை வச்சு தைச்சவங்க பண்ண மிஸ்டேக்கையும் நாம் இதில் சரி பண்ணி நம்ம இந்த ப்ளவுஸை வந்து 4+1 வச்சு கட்டுவிங்கன போகிறோம். இப்போ சென்டர் பாடியை வச்சு எப்படி பிரித்து வைக்கிறோங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியாச்சு, மேல் பாடி எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்லியாச்சு. அளவு ப்ளவுஸில் உள்ள சென்டர் பாடியை அப்படியே 4ஆக டிவைட் பண்ணிடுறோம். ஆனால் பேக்கில் வந்து கம்மியாகும். இந்த 8.25 4ஆக பிரிச்சேன்னா மேலே வந்து பேக் 9 இன்ச்சு இருக்குது. இப்போ சென்டர் பாடி கம்மியாக இருக்கிற மாதிரி அளவை பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனால் கட்டிங் பண்ணும் பொழுது பேக்கில் வந்து இந்த இடம் வந்து கம்மியாகும். இப்போ அதை ஈவன் பண்ணி பண்ணும்போது ஃப்ரண்ட் தட்டில் கரெக்டாக வந்துடும். இதுதான் வந்து இந்த அளவை பிரித்து எடுக்கக்கூடிய வழிமுறை. சென்டர் பாடியையும் மேல் பாடியும் நம்ம இப்படி பார்த்து இந்த அளவை எடுத்துட்டோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் நாம் வெட்டக்கூடிய 4+1 ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே.